கொண்டிருக்கும் அனைத்து போராளிகளுக்கும் பாண்டியநாடு நாடார் பேரவையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 23 தினங்களாக பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசிய முக்தாரை கண்டித்து பல கட்ட போராட்டங்களையும் கம்ப்ளைண்ட்களையும் செய்து நாம் தோல்வியை அடைந்திருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால் நமக்கு ஒற்றுமையில்லை என்று பலர் கூறுவார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இதை இயக்கக்கூடியது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட அரசுதான். இப்படியாகப்பட்ட பொய் செய்திகளை பரப்ப முக்தார் போன்ற யூடியூபர்களை பயன்படுத்தி காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு முக்தார் எனும் நபர் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று ஒரு ஆடியோ ஒன்றை சமூக வலைதளங்களை பரவிவிட்டார். அந்த ஆடியோவை உத்து கவனித்தால் நன்றாக தெரியும். தமிழ் குடிகளுக்குடைய உடன் சண்டைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசியது மாற்று சமுதாயத்தினை தான் பேசியிருக்கிறார்கள். அவர்களை கண்டியுங்கள் என்று ஒரு போர்வையிலே அவர் பேசியிருக்கிறார். ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று முக்தார் ஒன்று போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு முஸ்லிம் நபர்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் பேர் என்ன ஒட்டுமா நாடா இருக்குது. அதனால ஒட்டுமொத்த முஸ்லீமும் சிறுபான்மை நானே, சிறுபான்மை நானால மொத்த முஸ்லீமும் எனக்கு ஆதரவு தெரியுங்கிற மாதிரி நாய் போர்வையில ஒளிஞ்சிட்டு இருக்கு. வன்மையா கண்டிக்கிறோம். முக்தாரை இயக்கக்கூடிய திராவிட அரசையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக பாண்டியநாடு நாடார் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. நன்றி, வணக்கம்.